Welcome to all. Standard 7 Subject Science Unit 1 Measurement. இப்போ மெஷர்மெண்ட் லெசனில் நம்மளுக்கு 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பியர், சிலிண்டர், கோன், கியூபிட் அண்ட் ஹெக்ஸாகோன். இதில் பாருங்கள், வேரியஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? வெஜிடபிள்ஸ், கிளாத், மில்க், டைம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வெஜிடபிள்ஸை கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம், கிளாத்தை மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், மில்கை லிட்டரில் மெஷர் பண்ணுவோம், டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். இன் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டு, கிரைன்ஸ், லிக்விட்ஸ், டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர், வெஹிக்கிளோட ஸ்பீட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி சர்ச்சஸ் குவான்டிட்டிஸ் என்ன? மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸு, டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாமே மெஷர் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, யூனிட்டும் இருக்கும், மேக்னெட்யூடும் இருக்கும். யூனிட்டும் மேக்னெட்யூடும் இருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 கிலோமீட்டர் நம்ம டெய்லியும், சுரேஷ் வந்து 2 கிலோமீட்டர் டெய்லியும் வாக் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2ங்கிறது என்ன அப்படின்னா, 2ங்கிற வேல்யூ, 2 இஸ் த வேல்யூ ஆஃப் கிலோமீட்டர் யூனிட். இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னா மேக்னெட்யூட், கிலோமீட்டர் அப்படிங்கிறது யூனிட். ஓகேவா? இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities or called as or known as fundamental quantities. அப்படின்னா வேறு எந்த டேர்மாலையும், வேறு எந்த குவான்டிட்டியாலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாததான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அது கரஸ்பாண்டிங் யூனிட்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை எஸ்ஐ சிஸ்டத்தில். எஸ்ஐ சிஸ்டம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், என்னது? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் யூனிட், லென்த்தோட யூனிட் மீட்டர், மாஸோட யூனிட் கிலோகிராம், டைமோட யூனிட் செகண்ட், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் மோல், லூமினன்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டியோட யூனிட் கேண்டிலா. டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறத என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் ஏரியா. ஏரியா இஸ் மெஷர் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ் தேர் இன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். அதாவது ஒரு பொருளோட மேற்பரப்பு இருக்கு இல்லையா, ஒரு பொருளோட மேற்பரப்போட அளவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வீட்டோட ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணி வர்றது தான் என்னது அப்படின்னா ஏரியா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். அதோட யூனிட் ஆஃப் ஏரியா இஸ், லென்த்தோட யூனிட் மீட்டர்னு சொன்னோம், பிரெத்தோட யூனிட்டும் மீட்டர் தான். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மீட்டர் ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எம் ஸ்கொயர் அப்படின்னு. சம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதோட யூனிட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், எம் இன்ட்டு எம், ஸ்கொயர் மீட்டர் ஆர் எம் ஸ்கொயர்ட். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம், cubic meter or meter cube. Speed is equal to distance by time, meter per second இல்லை அப்படின்னா meter second power minus 1. Electric charge, electric current into time, A into S, S or coulomb. Density is equal to mass per volume, kilogram per meter cube or kilogram meter power minus 3. ஏரியா ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ 10 ஸ்கொயர் ஈச் ஆஃப் சைட் ஆஃப் 1 மீட்டர்.
the area of square side into side அதாவது length into breadth னு எழுதுவோம் இல்லையா அதை தான் side into side னு எழுதிருக்காங்க 1 meter into 1 meter 1 meter square or 1 square meter னு எழுதலாம் இப்போ அதே மாதிரி 10 ஸ்கொயருக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர் மீட்டர் into 10 ஸோ மல்டிபிள் பண்ணால் 10 ஸ்கொயர் மீட்டர் நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் இப்போ ரெகுலர் ஷேப்பில் இருக்க ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் இப்போ ரெகுலர் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் இப்போ ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் லென்த் இன்ட்டு பிரெத்து எல் இன்ட்டு பி ஆர் எல்பின்னு எழுதியிருக்காங்க சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் அதை தான் பை இன்ட்டு ரேடியஸ் பை ஆர் ஸ்கொயர் அதை பை ஆர் ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க ட்ரையாங்கிள் இப்போ ட்ரையாங்கிளுக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் ஹைட்டு ஹாஃப் பி ஹைச் இப்போ ரெகுலர் ஷேப்பாக இருக்க ஃபிகர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏரியா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இப்போ ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் இர்ரெகுலராக இருக்க ஏரியாவுக்கு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்க ஏரியாவுக்கு நம்ம எப்படி ஏரியா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த லீஃபுங்கிறது ஒரு இர்ரெகுலர் ஷேப் அப்போ இர்ரெகுலராக இருக்க ஷேப்பில் எப்படி நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிடலாம் அதோட அவுட்லைனை கிராஃப் ஷீட்டில் நம்ம வரைஞ்சிடலாம் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை ஃபுல் ஹோல் ஸ்கொயர் எத்தனை இருக்குதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம் எத்தனை நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் இருக்கோ அதை எம்முன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தென் அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர் தட் மோர் தென் ஹாஃபை விட அதிகமாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் விச் ஆர் ஹாஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் அதாவது ஹாஃப் எவ்வளோ இருக்குது ஹோல் ஸ்கொயரில் ஹாஃபாக இருக்கும் இல்லையா அது எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம் அதை பீங்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிற போகிறோம் நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஹாஃபாக இருக்கிறத க்யூன்னு கால்குலேட் பண்ணிக்கிற வரும் ஓகேவா அப்போ எம்முங்கிறது என்னது ஃபுல் ஸ்கொயரு நெக்ஸ்ட்டு என்னங்கிறது ஹாஃபை விட அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பீங்கிறது ஹாஃப் ஸ்கொயரு க்யூங்கிறது ஹாஃப் ஸ்கொயரை விட கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா இருக்கு பாரு அப்ராக்சிமேட்லி ஏரியா ஆஃப் த லீவ்ஸ் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு 3/4 n ப்ளஸ் 1/2 p ப்ளஸ் 1/4 q ஸ்கொயர் சென்டிமீட்டர் இப்போ எல்லாரும் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா லீஃபோட ஏரியாவை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் சரியா Volume, the amount of space occupied by a three-dimensional object is known as volume. அதாவது 3-dimensional object வந்து எவ்வளோ amount of space ஆக்குபை பண்ணிக்குதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம் வால்யூம் is equal to surface area into height. The SI unit of volume is cubic meter or meter cube. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்டோட வால்யூமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சம் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும் அதுக்கு என்ன இருக்கும் வால்யூமும் இருக்கும் பட் அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா டெஃபினட் ஷேப் கிடையாது எந்த கண்டெய்னர்லையே நம்ம அந்த லிக்விட்ஸ் வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்புக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லிக்விட் வந்து அதோட ஷேப்புக்கு மாறிடும் ஓகேவா இப்போ எந்த கண்டெய்னர் அப்படின்னா இப்போ இந்த 4 மெஷரிங் ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் நம்ம லிக்விட்ஸை ஃபில் பண்ணுறோம் ஒவ்வொரு லிக்விட் இப்போ லார்ஜாக இருக்குது ஒன்று ஸ்மாலாக இருக்குது இல்லையா அப்போ எந்த லிக்விட் இருக்கோ அந்த லிக்விட் இப்போ நம்ம லிக்விட்ஸை ஃபில் பண்ணுறோம் த வால்யூம் ஆஃப் எனி லிக்விட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் தட் ஃபில் அண்ட் இட் கேன் மெஷர் யூஸிங் எ மெஷரிங் சிலிண்டர் ஆர் மெஷரிங் பீக்கர் The maximum volume of liquid that a container can hold is known as the capacity of container. நம்ம இந்த மெஷரிங் ஜாரில் நம்ம என்ன பண்ணுறோம் லிக்விடை ஃபில் பண்ணுறோம் அது எவ்வளோ அளவுக்கு வாட்டர் நம்மளால் ஃபில் பண்ண முடியுமோ அதான் அதோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா மோஸ்ட்லி நம்ம எதில் அப்போ லிக்விட்ஸை நம்ம மோஸ்ட்லி எதில் நம்ம மெஷர் பண்ணுறோம் லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம் ஓகேவா இப்போ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் டைமென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் சிஎம் அப்படின்னு சொல்கிறோம் த கியூபிக் சென்டிமீட்டர் இஸ் காமன்லி நோன் அஸ் சிசி அப்படின்னு சொல்கிறோம் கியூபிக் சென்டிமீட்டர் தான் சிசின்னு சொல்கிறோம் a volume of 100 cc is
termed as 1 liter அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 liter is equal to 1000 cc or cm cube, அதாவது சென்டிமீட்டர் கியூப். 100 ml is equal to 1 liter. இப்போ ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நம்ம வேல்யூம் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி வேல்யூம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டோனோட வேல்யூமை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஜோரை எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், அந்த இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்க அந்த ஸ்டோனை கட்டி த்ரெட்டில் கட்டிட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஜார்க்குள்ளே நம்ம உள்ளே விடுறோம். விடுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வாட்டர் வச்சுருக்கோன்னு மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ கல்லை உள்ளே கட்டியாச்சு, நூலால் கட்டி உள்ளே தொங்க விட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா, அப்போ வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரோட லெவலை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோனை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி வாட்டரோட லெவலை V1 மெஷர் பண்ணிக்கிறோம். ஸ்டோனை உள்ளே வச்சதுக்கு அப்புறம் வாட்டரோட லெவலை V2 மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ வேல்யூம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா V2 மைனஸ் V1. இப்போ அந்த ஸ்டோனோட வேல்யூமை நம்ம ஈஸியாக கிடைக்கிற வேல்யூ தான் ஸ்டோனோட வேல்யூம். ஃபஸ்ட்டு ஒரு மெஷரிங் ஜார் இருக்குது. இந்த மெஷரிங் ஜாரில் வாட்டரோட லெவலை மெஷர் பண்ணியிருக்கோம். திரும்பவும் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டோனை த்ரெட்டால் கட்டி, அதாவது சைடெல்லாம் டச் பண்ணாத அளவுக்கு சென்டரில் அந்த கட்டி என்ன பண்ணியிருக்கோம், சென்டரில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரோட லெவலை மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டோனை வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூமை V1 ஸ்டோன் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூமை V2 மெஷர் பண்ணுறோம். இப்போ V2லேருந்து V1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா அந்த இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்க ஸ்டோனோட வேல்யூம் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டெரைவ்டு குவான்டிட்டினா என்ன, ஏரியானா என்ன, வேல்யூம்னா என்ன, இர்ரெகுலராக இருக்க ஷேப்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், ரெகுலராக இருக்க ஷேப்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.